ரைஸ் அப்பம் ரெசிபி ஆவியில் வேக வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் குக்குடு ரைஸ் வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்து ஊற வச்சோமோ அதே கப்பால் தேங்காய் வடித்த சாதம் எல்லாமும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாவு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துலேயே நம்ம ஈஸ்ட்டு சேர்த்ததுனால மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 3 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 பவுலில் உள்ள மாவில் சால்ட்டு சேர்த்து நம்ம சால்ட் அப்பம் பண்ண போகிறோம். மீதி 2 பவுலில் உள்ள மாவில் ஃபுட் கலரும் சுகரும் சேர்த்து நம்ம இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம். இனிப்பு அப்பத்துக்கு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரும் சுகரும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்துகிட்டு அதில் நெய் போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இந்த பவுல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். எல்லா பவுல்ஸையும் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸ்டீம் கேக்குன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.